வடிவேல் திரைப்படத்துல ஒரு காமெடி வரும். அடிச்சு கூட கேட்பாங்க, வாயை திறந்து சொல்லிடாத அண்ணா, எதனா சொல்லக்கூடாது, ஐயோ எதையுமே சொல்லாதையா அப்படின்னு ஒரு காமெடி வரும். அந்த மாதிரி நம்ம சிஎம் சார் கூப்பிட்டு புஷியா வந்துட்ட பத்திரிகாரங்க அடிச்சு கூட கேட்பாங்க, வாயை திறந்து சொல்லிடாத அப்படின்னு உத்தரவு போட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பத்திரிகையாளர்களை கண்ட உடனே ஓடு 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 வர்றான் பாரு பத்திரிகைக்காரன் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் தெரிச்சு ஓடுறாங்க. எடுத்தேன் பாரு ஓட்டம், கரூர்ல எடுத்த ஓட்டம் பனையூர்ல வந்து தானே நான் நின்னேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் புஷி ஆனந்திட்ட கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா அவரு தான் நீர்வளத்துறை அமைச்சர். என்ன கேள்வி கேட்டாங்க? உங்க வீட்டுல ஆடு மாடுலாம் சௌக்கியமா இருக்குதா, உங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் சௌக்கியமா இருக்கா, உங்க வீட்டுல சாம்பார் வச்சிங்கன்னா புளிக்குழம்பு வச்சிங்க, இப்படி எல்லாம் கேட்கல. காவிரியில தண்ணி திறந்து விட மாட்டேன்றான் கர்நாடகா, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் முன் வச்சாங்க. அதுக்குதான் அப்படி தெரிச்சு ஓடுறாரு. இதற்கு முன்னாடி ஒரு நடிகனுக்கு பேனர் வச்சிங்க, கட் அவுட் வச்சிங்க, பால விஷயம் பண்ணி பிளாக் டிக்கெட் வித்தீங்க, எல்லாமே பண்ணுனீங்க. அப்ப உங்களுக்கு இந்த துறை பற்றி நாலேஜ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்ப அரசியலுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி ஒரு துறைக்கு அமைச்சரா இருக்கும் பொழுது நீங்க அது குறித்து படிக்கணுமா வேண்டாமா? காவிரி பிரச்சனை படிக்கிறது என்ன பெரிய விஷயமாங்க, பெரிய கம்பசூத்திரமா? என்ன கேள்வி கேட்டாங்க? காவிரியில ஏன் தண்ணி வரல? ஏங்க நாங்க உச்சநீதிமன்றத்தை நாட போறாங்க, இதை சொல்ல கூட உங்களுக்கு துப்பு இல்லையா? உங்களுக்கு அசிங்கம் இல்லையா, வெக்கம் இல்லையா? நான் கேட்கிறேன். கர்நாடகால பந்து பண்ணிட்டு இருக்கிறான். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது, அவன் பந்த் பண்றான். உங்க படத்தை ஓட ஓடாம போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்கிறான். இங்க வர வேணாம் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்றான். ஆனா நீங்க அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லாம எதிரி குதிச்சு ஓடுறீங்களே. எங்க வரி பணத்துல உங்களுக்கு நாங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கேள்வி கேட்கறது எங்க உரிமைன்னா சொல்றது உங்களோட கடமை. அதை விட்டுட்டு மக்களை பார்த்தாலும் தெரிச்சு ஓடுறீங்களே. அதாவது சிஎம் சார் சொல்லிட்டார் போல இருக்கு, 4 அமைச்சர்களை தவிர வேற யார் வாயை திறந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு போல. ஒண்ணு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சம்பந்தமே இல்லாம பேசுவாரு, அவர் துறைக்கு சம்பந்தம் இல்லாதெல்லாம் பேசுவாரு. அப்புறம் சட்டத்துறை அமைச்சர், அவருக்கு ஈவி பத்தி கேட்டா அவர் நீர்வளத்துறை பற்றி பேசிட்டு இருப்பாரு. அதற்கடுத்து நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுவாரு. அது போக நம்ம முதல் போட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இது தவிர இங்க யாரும் வாயை திறந்து பேசுறது இல்லை. அதனால இவரை இட்டு போறதான நம்ம வேலை. இது எதுக்கு நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சுதான் போடுறது இந்த விஷயம் ஆனது. தயவு செய்து நீங்கெல்லாம் பதவி விலகிடுங்க. பார்க்கறதுக்கு அசிங்கமா கேவலமா இருக்குது. தமிழகத்துல இப்படி ஒரு கூமுட்ட அமைச்சரா அப்படின்னு.